ஆற்றல் நிறைந்த வணக்கங்கள் நண்பர்களே. இதுக்கு முந்தின வீடியோல நம்ம தெளிவா பார்த்திருந்தோம். ஒரு ஆக்ஷன், ஒரு செயலினுடைய விளைவு அந்த செயலை பொறுத்து கிடையாது, அதுக்கு பின்னாடி அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ண தொகுப்பு தான் காரணம் அப்படிங்கிற பார்த்தோம். அதாவது the effect of an action does not depend on the action itself, it depends on the thought current behind it. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் ஊசி போடுறாங்க, வயிற்று கிழிக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்றாங்க. இது ஒரு ஆக்ஷன் தான். பட் ஆனால் அதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் வருது. ஏன் ஆசீர்வாதமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள், பேஷண்ட் குணமாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுனால அது இந்த செயல் நமக்கு தீமையா தெரிஞ்சாலும் அது நல்ல விளைவே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால இந்த எஃபெக்ட் கர்மாங்கிறது கிடையவே கிடையாது. இந்த தாட் பேட்டர்ன், இதுக்கு இந்த எஃபெக்ட்டுக்கு காரணமா இருக்கக்கூடிய தாட் பேட்டர்னை தான் நம்ம மெட்டாபயோ காக்னிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விளைவுக்கு காரணம் வெறும் இந்த எண்ண தொகுப்புகள் அப்படித்தானா, அது நீ எண்ண தொகுப்புகள்னே சொல்லிட்டு போயிடலாமே, அதுக்கு ஏன் மெட்டாபயோ காக்னிஷன் அப்படிங்கிறது இன்னொரு பேர் வருது அப்படிங்கறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மெட்டாபயோ காக்னிஷன் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கம்ப்ரைஸ் ஆயிருக்கு, எது எதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மெட்டாபயோ காக்னிஷன் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனட்டிக் கோட் ஆஃப் ஹியூமன் லைஃப். நம்மளுடைய மொத்த ஹியூமன் லைஃபோட ஜெனட்டிக் கோடே இதுதான் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிற வார்த்தையில மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 70 கிலோ உடல் இருக்கு அப்படின்னா, இந்த 70 கிலோ உடல்ல எப்படி இருக்கணும், இதுல எத்தனை விரல்கள் இருக்கணும், எத்தனை கண்கள் இருக்கணும், எப்படி பார்வை இருக்கணும், எப்படி பேசணும், என்ன வாய்ஸ் இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், குண்டா இருக்கணுமா, எலும்பா இருக்கணுமா, என்ன கலர்ல இருக்கணும், எத்தனை வருஷம் வாழணும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பாத்தீங்கன்னா அதுல மெமரியில ஜெனட்டிக் மெமரியில ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிசிக்கல் பாடியோட இத்தனை வருஷத்துக்கான ஸ்பேன்ல எப்படி இது எவால்வ் ஆகணும் அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. இந்த பிசிக்கல் பாடியில இப்படி ஒரு காயம் ஏற்பட்டா அது எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த பிசிக்கல் பாடியில அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும், இதுல 6 விரல் இருக்கணுமா, இல்ல அந்த ஜெனட்டிக்கா கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுக்கு மாதிரி மொத்த இந்த பாடியுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சின்ன ஜெனட்டிக்கோட தான் டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய மொத்த லைஃபுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ற இந்த ஜெனட்டிக் கோடு தான் பாத்தீங்கன்னா மெட்டாபயோ காக்னிஷன். இந்த மெட்டாபயோ காக்னிஷன்ங்கிற வார்த்தையை நாம 3ஆ பிரிப்போம். மெட்டா பயோ காக்னிஷன். இந்த மெட்டாபயோ காக்னிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாட் கரண்ட் அப்படின்னு ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் முன்னாடி சொன்னேன். இதுல இன்னும் கிளியரா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் காரணமா இருக்கிறது, எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் காரணமா இருக்கிறது. இப்ப நான் இது பேசுறேன் அப்படின்னா, இந்த பேசுறதுக்கு காரணமா இருக்கிறதுன்னு இதுக்கு பின்னாடி இருக்க எண்ண தொகுப்புகள். இந்த எண்ண தொகுப்புகள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பயோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சார்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டைப் ரைட்டிங் கத்துக்கிறேன் அப்படின்னா, இனிஷியலா அதுல எண்ணம் போட வேண்டியிருக்கு. கொஞ்சம் நாள் ஆக பாத்தீங்கன்னா நான் கண்ணை மூடி டைப் அடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இது டைப் ஆயிடுது. நான் அதுக்கு சிந்தனையை போட தேவையில்லை, இந்த மனம் அது செயல்பட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது செய்யுது. இதே மாதிரிதான் கார் டிரைவிங், ஸ்விம்மிங், ஸ்போர்ட்ஸ், எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. அதே மாதிரிதான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஜெனட்டிக்ஸும் பாத்தீங்கன்னா, இந்த ஜெனட்டிக்ஸ் சில விஷயங்கள்ல நீங்க எப்படி செய்யணும், இந்த கை எந்த அளவுக்கு வளையணும், எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும், அது மாதிரி உங்களுடைய பாடி எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெனட்டிக்கோட இருக்கு. இந்த உடல் சார்ந்த மெமரி அப்படி, இந்த பயோ மெமரி, இந்த உடல் சார்ந்த மெமரி அப்படி, இந்த பிசிக்கல் பாடி சார்ந்த மெமரி தான் பாத்தீங்கன்னா பயோ மெமரி. ஸோ இது ஒரு காம்பனன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காக்னிஷன், எண்ண தொகுப்புகளுக்கான சார்ந்த மெமரி. ஸோ இந்த எண்ண தொகுப்புகள் எப்படி வருது, ஸோ இந்த ஆல்ரெடி இந்த மெட்டாபயோ காக்னிஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை ப்ரோக்ளேவிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரோக்ளேவிசம் 3 ஸ்டேஜ்ல அச்சீவ் ஆகுது. ஒன்று பிறப்புக்கு முன்னாடி, பிறப்புல இருந்து இப்போ வரைக்கும், அதுக்கப்புறம் இப்பல இருந்து இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர். இதுல இந்த மாதிரி 3 டைப்ஸ் அக்வயர் ஆகுதுன்னு சொல்லுது. அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த காக்னிஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு நேச்சுரலாவே சில தன்மைகள் இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோல குழந்தைங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்ல போகும்போது குறுக்கால ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சடனா அந்த விஷயம், அந்த என்ன நடக்குது அப்படிங்கிற ரெகனைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களை திட்டுறதுக்கான ரீசன் முன்னாடி வந்துடும். அவங்களுக்கு திட்டதுக்கான எண்ணம்ங்கிறது முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க. இது ஸ்பான்டேனியஸா வந்த ஆக்ஷன் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே தானாக வந்த ஆக்ஷன். இதே மாதிரிதான் இப்ப வீட்டுல இப்ப நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, நம்மளோட ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் உடனே நம்ம கோவத்துல வெடுக்கணும். நம்மளோட ஆட்டோமேட்டிக் நேச்சர்னால
காக்னிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெளிப்பாடு ஏற்படுது. ஆனா வந்து அது கான்சியஸா வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி அந்த மெமரி காக்னிஷன்ல இருக்கக்கூடிய மெமரி, இந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய மெமரினால வெளிப்படுது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இது காக்னேட்டிவ் மெமரி அப்படின்னு சொல்றேன். இதனால நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல்கள் எது எதுல டிபெண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பயோ மெமரி சொல்லிட்டேன், அடுத்து வந்து காக்னேட்டிவ் மெமரி சொல்லிட்டேன், அடுத்து மெட்டா மெமரி அப்படிங்கிற சொல்றேன். இந்த மெட்டா மெமரினா நமக்கு இந்த பிசிக்கல் பாடி மென்டல் பாடி ரெண்டுமே நமக்கு புரிஞ்சிருச்சு. அது இல்லாம இது புரியாம வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து ஒரே டேர்ம்ல நான் இன்க்ளூட் பண்றேன், மெட்டா அப்படிங்கிற டேர்ம்ல இன்க்ளூட் பண்றேன். இந்த மெட்டா மெமரியில் என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போனாலுமே யாரும் உங்களுக்கு பேசி எந்த வகையான எண்ணங்களை தூண்டவும் தேவையில்லை, இந்த பிசிக்கலா யாரும் எந்த வகையான ஆக்ஷனும் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு சில வகையான அதிர்வுகள் எனர்ஜியை வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில வகையான எண்ண தொகுப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்க கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரீங்க, யார்ட்டையும் பேசல, எந்த விதமான பிசிக்கல் இதுவும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்த உடனே உங்களுடைய எண்ணங்கள்லயும் உங்களுடைய செயல்கள்லயும் உங்களுடைய எனர்ஜிலையும் எல்லாத்தையும் மாற்றம் இருக்குதுங்களா இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஆஃபீஸ்ல வந்து ஒரு பாஸ் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து உங்ககிட்ட பார்க்க கூட மாட்டார், அவர் இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி அவரு பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்து போயிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அவர் பார்த்த உடனே அந்த எமோஷன்ங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி இருக்கும், ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எனர்ஜி இருக்கும். சில இடத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்க இடத்துல இல்ல கலகம் நடந்துட்டு இருக்க இடத்துல இல்ல அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதை யாருமே எதுவுமே சொல்லாமலே அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு கோள்களுடைய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பல வகையான விஷயங்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது சிம்பிளான விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்து நம்மளுடைய தாட்ஸையும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டே உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சில வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜஸ்ட் அந்த என்வரான்மெண்ட்டே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த என்வரான்மெண்ட்டே உங்களை ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புளுடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்ன தொகுப்புகளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்சியஸ்னஸை ஹையர் லெவலுக்கும் லோயர் லெவலுக்கும் எல்லா வகையிலும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் நம்மளை சுருத்தி இருக்குது. ஸோ இந்த எல்லா மெமரிஸ் தான் நான் மெட்டா மெமரின்னு சொல்றேன். ஸோ ஒருத்தங்களுக்கு எந்த செயலை செய்யறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா தாட் கரண்ட்ஸ் என்ன தொகுப்புகள் ஹேபிட்ஸ் பேட்டர்ன்ஸ் எமோஷன்ஸ் எல்லா விஷயத்தையும் பிசிக்கல் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரே டேர்மா தான் இந்த மெட்டா பயோ காக்னிஷன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனடிக் கோட் ஆஃப் ஹியூமன் லைஃப். இது வந்து இப்போ ஒரு டிபி ஹார்ட் டிஸ்க்ல நீங்க ஒரு டிபிக்கு வந்து ஃபுல்லா மெமரி வந்து அதை ஃபுல் பண்ணிட்டீங்க. இந்த ஹார்ட் டிஸ்கோட வெயிட் வந்து ஆல்ரெடி ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபி ஏற்றுறதுக்கு முன்னாடியும் அதோட வெயிட் அதே தான் இருந்திருக்கும், ஒரு டிபி ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டும் இதோட மெமரி அதே தான் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த ஒரு டிபில எத்தனையோ மூவிஸ் எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ் எத்தனையோ பேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருந்தாலும் அதோட வெயிட் வந்து ஆல்டர் பண்றது இல்லை. அதே மாதிரி இது வந்து ஒரு அப்டிராக்டான திங் தான். இதுல வந்து உடம்புல எந்த இடத்துல இந்த மெட்டா பயோ காக்னிஷன் இருக்கு, இதை வந்து சிம்பிளா ஒரு நியூரல் தாட் அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே அதை எதோட அசோசியேட் பண்றாங்க, நம்ம நியூரல் நெட்வொர்க் நம்மளுடைய மூளைக்கு சம்பந்தமானது இல்ல ஹார்மோன் சம்பந்தமா அது மாதிரி ஒரு பிசிக்கலான ஒரு ஆஸ்பெக்டோட ரிலேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இது எந்த விதமான பிசிக்கல் ஆஸ்பெக்டோட ரிலேட் ஆகாது. ஒரு எப்படி நீங்க மெமரி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது அந்த இடத்துல இருக்கு இல்லாமலும் இருக்கு, அது ஆனால் ஒரு அப்டிராக்டா இருக்குங்கிற மாதிரி இது இந்த உடல்ல வந்து இருக்கு, நம்ம இந்த உடம்புல தான் இருக்கு. பட் ஆனால் இது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. இது வந்து எந்த ஒரு பின் பாயிண்டான இடத்துலையும் சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு வெயிட்டும் சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு சைஸும் சொல்ல முடியாது. இது ஒரு அப்டிராக்டான கான்செப்ட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபி இல்லை காங்கிரஸ் இல்லை டிஎம்கே ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பார்ட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நல்லவங்களா தோணுது, சில பேருக்கு கெட்டவங்களா தோணுது. பட் ஆனால் ஆல்தோ அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மக்களுக்கு வந்து அது வேற வேற விதமா தோணுது. இது ஏன் ஒரே விஷயம் வெவ்வேறு மக்களுக்கு வேறு வேறு விதமாக தோணுது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பெர்செப்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு பெர்செப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ஷனு ஏதோ ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை அதை பர்சீவ் பண்றதுக்கு ஏதோ ஒன்று வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேமரா இருக்கு, முன்னாடி இந்த கேமரா இருக்குன்னா இதை பார்க்கறதுக்கு வந்து ஐஸ் வேணும்.
இப்ப கண்கள் வேணும் அப்படின்னா இப்ப வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதை பர்சீவ் பண்றதுக்கு மைண்ட் வேணும். அது மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன்ல இருந்துட்டு அதுக்கு ஒரு டூல் வேணும், நமக்கு ஒரு டூல் வேணும். அது மூலியமா தான் நம்ம வந்து அதை பர்சீவ் பண்ண முடியும். அந்த டூலை யூஸ் பண்ணிட்டு பர்சீவர் இருக்காங்க, அந்த பர்சீவர்ல இருந்து தான் அரைஸ் ஆவர் தான் பர்செப்ஷன். இப்போ நம்ம தான் இந்த பர்சீவரோட எந்த பார்ட் வந்து நமக்கு வந்து இந்த சேஞ்ச் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மெட்டாபயோ காக்னிஷன் தான். ஏன் அப்படின்னா கண்கள் பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். தெரியிற விஷயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா எனக்கு கருப்பு கலர்ல தெரியுது, இந்த சைஸ்ல தெரியுது, இந்த வீட்டில் தெரியாது, எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். தொட்டு பார்த்தா அது எப்படி இருக்கு, சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா, வெயிட்டா இருக்கா, எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதனுடைய பெர்செப்ஷன் வந்து மாறுது. ஸோ ஃபைனல் பெர்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற பெர்செப்ஷன் மாறுபடுது. பட் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களோ நம்ம பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனோ ஈவெண்ட்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதை புரிந்து கொள்ளக்கூடிய டூல்ஸோ எல்லாருக்குமே சேமா இருக்குது. அப்ப இந்த சேஞ்சுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாபயோ காக்னிஷன் தான். ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு மெட்டாபயோ காக்னிஷன் வந்து ஓவராலா நான் ஒரு நல்ல டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலியமா இப்ப இதுதான் வந்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, இதுதான் வந்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும்போது இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய லைஃபையே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய ஜெனடிக்கோட சேஞ்ச் பண்ணா எப்படி இந்த உடல் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஜெனடிக்கோட நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், நம்மளுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை தான் வந்து என்னுடைய புக்ல வந்து மெட்டா பயோ காக்னிட்டிவ் ரீமாடுலேஷன் அப்படிங்கிற புக்ல இந்த லைட் ஆஃப் யோக சூத்ராஸ் ஃபார் லைஃப் ஆஃப் ஹையர் பாசிபிலிட்டிஸ், இது இங்கிலீஷ்ல இருக்க புக் தான். இந்த புக்ல வந்து நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய கிண்டில் வெர்ஷன் செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதனுடைய ப்ரீ ஆர்டர் வந்து நம்ம இப்போலேருந்தே பண்ணிக்கலாம், அது ஒன்று இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் காப்பி வெர்ஷனும் நான் எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர முடியும் அவ்வளோக்கு செப்டம்பர் 7 சேம் டேட்லேயே நான் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதோட ப்ரீ ஆர்டர் வெர்ஷன் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாபயோ காக்னிஷனுங்கிற கான்செப்டை வச்சு தான் நம்ம ப்ரீவியஸ் பர்த் ரீபர்த்தை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மெட்டாபயோ காக்னிஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற ப்ரோக்யூலேஷன் சொல்லும்போது பிறப்புக்கு முன்னாடி இருக்கிறதும் வந்து இது இன்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்ல. அப்ப வந்து முன்பிறவி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா, இதுக்கப்புறம் மறுபிறவி அப்படிங்கிறது இருக்கா, ஸோ கர்மாங்கிறது இல்லை, அப்ப எப்படி வந்து அது டிசைட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி இன்னும் டீட்டெயிலா சயின்டிபிக்கான வழியில அடுத்த வர வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பா ஒரு லைக்ஸ் கொடுங்க, அது மூலியமா வந்து இந்த வீடியோ நல்லா இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ இதே மாதிரி தகவல்களும் உங்களுக்கு கேட்கறதுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு பயனுள்ள தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நலவாழ்விற்கான வன் தொண்டன். மெய்வழி வாழ்க.